வணக்கம். சிஎஸ்சியினுடைய திருச்சி மாவட்ட கன்வீனர் சீதாலட்சுமி. திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை தொழிலாளர் வந்து பல துறைகள் வந்து இன்னைக்கு நிரம்பி இருக்காங்க. நாங்க பார்த்த வரைக்கும் முதல்ல வந்துட்டு பேக்கரியில நிறைய இருக்காங்க, ஹோட்டல்ஸ்ல நிறைய இருக்காங்க, கார் செட்ல வந்து அந்த கார் கழுவுறது, துடைக்கிறது, அந்த மாதிரி வேலைகள்ல வந்து குழந்தைகள் வந்து ஈடுபடுறாங்க. ரைஸ் மில்ல இருக்காங்க, மளிகை கடைகள்ல இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா இப்ப வந்து சம்மர் சீசன்ல வந்து குழந்தைங்க வந்து நிறைய வந்து பூ விற்கிறாங்க. உதிரி பூக்களை வந்து பையில போட்டுட்டு அங்கங்க எங்க பார்த்தாலும் வந்து பூ வித்துட்டு இருக்காங்க. அது கூட வந்து இப்ப இந்த லீவுக்கு வந்து விற்கிறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனா வந்து பர்மனண்டா வந்து இந்த தொழில்கள்ல முன்ன நான் சொன்ன அனைத்து தொழில்கள்லயுமே வந்து இருக்காங்க இந்த குழந்தை தொழிலாளர்கள். இந்த குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத ஒரு உலகத்தை நாம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய நோக்கம். அது வந்து இன்று அரசுகள்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா குழந்தை தொழிலாளரே இல்லை அப்படிங்கறதான் அவங்க முன்வைக்கிறாங்க. ஆனா நம்ம நேரடியா நம்ம பார்க்கணும். அதிக அளவுல வந்து இன்னைக்கு டிராப் அவுட்ஸ் எந்த அளவுக்கு உருவாகுறாங்களோ அந்த டிராப் அவுட்ஸ் வந்து அப்படியே வந்து சைல்ட் லேபரா வந்து மாறுறாங்க. இதுதான் உண்மை. அதுபோல இந்த இன்னைக்கு வந்து திருச்சி மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல வந்து குழந்தை தொழிலாளர்களை நாம் பார்க்க முடிகிறது. இவர்களை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை வந்து நம்ம வந்து சமூக சேவர்கள், நம்ம தன்னார்வலர்கள், சிஎஸ்சிஎல் முறையா சொல்ல போனோம்னா சிஎஸ்சிஎல் வந்து அதை முன்னெடுக்கணும். அனைத்து மாவட்டங்களிலுமே இந்த குழந்தை தொழிலாளர் இல்லாத நிலையை வந்து உருவாக்கணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன். செய்யக்கூடிய அனைத்து வேலைகள்லையும் அனைத்து நிலைகளிலும் நாங்களும் உடனிருப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.